ஹே காய்ஸ், இது மூணார் விளாகோட பார்ட் 2 வீடியோ. மார்னிங்கே செம்மையான ஒரு கிளைமேட்டோட சூப்பர் காமான வைப்பு. இந்த வீடியோலையும் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மார்னிங்கை நீங்களும் ஒரிஜினல் வைப்போட என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளிப்பில் ஒரிஜினல் ஆடியோவே கொடுத்துருக்கேன். மார்னிங் எழுந்து வந்தது தான் தெரியும். எத்தனை மணிக்கு படுத்தோம், எப்போ எந்திரிச்சோன்னே தெரில. எந்திரிச்சு வந்து பார்த்தா கஞ்சி ரெடியாக இருக்குது, டீ ரெடியாக இருக்குது, உளுந்த வடைலாம் கீழே போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் நம்ம பாய்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மாமாவும் நம்ம மாமியும் தான் எல்லா ப்ரிப்பரேஷனும். ஸோ முந்தின நாள் நைட்டு பிரியாணி ஹெவியாக கொடுத்துருக்கனால பாடி தாங்காது இவ்வளோ லாங் ட்ராவலில். ஸோ மார்னிங் சிம்பிளாக ஒரு மெஸ்ஸியான கஞ்சி ஒன்று வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கஞ்சி தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மூணார் டே 2 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ ஷூட்லேயே போச்சு. எங்கே நின்னாலும் ஃபோட்டோ எடுறா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எல்லா இடங்களும் கண்ணை கவர்ற மாதிரியே இருந்தனால எல்லா இடத்துலையும் கிளிக்கிங்ஸ் தான். ஸோ நாங்கள் போன டைமில் இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் ரொம்ப ஃபேமஸாக போயிருந்துச்சு. ஸோ அந்த ரீல்ஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புருஷன்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி டிஷர்ட் எடுத்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது அப்படியே தாப்பா நீ எங்கடா இங்கேன்ற மாதிரி ஒருத்தரும் டிஷர்ட் போட்டு அவங்க ரூம்லேருந்து வெளியே வரும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த ரீல்ஸையும் சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக கஞ்சி, கட் மேங்கோ பிக்கல், அப்புறம் உளுந்த வடை ஒரு மசால் வடை, அவங்க சாய்ஸ். ஸோ சிம்பிளாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம காட்டேஜை வெக்கேட் பண்ண போகிறோம். வெக்கேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மூணாரை சுற்றி பார்த்துட்டு நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் போனோம். பட் எப்போவுமே நம்ம ஒரு வேன் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம மெயினாக செக் பண்ணுற விஷயங்களெல்லாம் செக் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தும் சம்டைம்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகும். அந்த டேலாம் அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. ட்ராவலரில் இருந்த ஸ்பீக்கர் சவுண்டே இல்லை. சவுண்ட் அதை மீறி வச்சாலும் டிரைவர் அண்ணன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு உருன்ட்டு இருந்தாப்புல. இதுலேருந்து நான் கூற வர கருத்து என்னென்னா, நம்ம என்ன தான் பல விஷயங்களை பிளான் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வண்டியை நம்ம புக் பண்ணியிருந்தாலும் நம்ம டிரைவர் அங்கிள் நம்ம வைபுக்கு செட் ஆகிற மாதிரியான ஆளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல முன் வைக்கிறேன். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துருச்சு. இங்கே பிளான் பண்ணி தான் நம்ம வந்தோம். இங்கே போட்டிங் பார்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சமாக மேய்ஞ்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஹில் ஸ்டேஷன்ஸில் மேகி, அப்புறம் இந்த மேகியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லாத மாதிரி மேய்வோம் இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போனோம். ஸோ அந்த கார்ன் இதெல்லாமே எனக்கு புளிப்பு போட்டு வேணும், எனக்கு லெமன் இல்லாமல் வேணும் அப்படின்னு அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கி பறக்காவட்டிகள் மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த மயக்கத்திலே வீடியோ எடுத்திருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காமல் எல்லாத்தையும் ஷார்ட்ஸில் கொஞ்சத்தை இடையில எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் லேண்ட்ஸ்கேப்பில் தான் வருது. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சன்மூன் வேலி போட்டிங் சென்டர் மதுப்பெட்டி வந்துருச்சு. மதுப்பெட்டியா? சரி, ஓகே, வந்துச்சு. ஸோ இங்கே தான் நாங்கள் போட்டிங் போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதுதான் மொத்தமாக அந்த சன்மூன் வேலி போட்டிங் சென்டர். இங்கே உள்ளே ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது மொத்தமாகவே ஒரு பெரிய பார்க் மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளேயே தனித்தனியாக டீ டைம் ஏரியாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஸ்பாட்ஸ் இருந்தது. ஹேண்ட் கிராஃப்ட் திங்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்களா, அவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் வாங்கலாம். ஸோ எங்களுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கவ்பாய் பார்க், இதுக்கு நம்ம தனியாக பே பண்ணோம். இங்கே ஜிப்லைன், அப்புறம் ஸ்கை சைக்கிள் இதெல்லாமே இருந்தது. இந்த டைவிங் பண்ணுறவங்க, இந்த அட்வென்ச்சர் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களாம் அதை பண்ணலாம். நம்ம புள்ள குட்டியோட போனோமா, அழகாக பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா. ஸோ நாங்கள் என்ன முடியுமோ நம்ம பேக் பெயினை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது போட்டிங் சென்டருடைய டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்கோம். எவ்வளோ பேர் இருக்கோம், என்ன ஏஜ், இதெல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டு அங்கே பே பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இங்கே கீழே இறங்கி போகணும். ஸோ அங்கே இந்த ஸ்பாட் தெரியுது பாருங்கள், அங்கே போகணும். அங்கே இறங்கி போய் சரி நம்ம எந்த பக்கமாக டிக்கெட் வாங்கணும், இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்னு கன்ஃபியூஷன்லேயே கொஞ்சம் நேரம் ரோல் ஆகணும். இந்த பக்கமாக அந்த பக்கமும் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். முன்னாடி போன ஃபேமிலிஸ் எல்லாம் போட்ஸ்லாம் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஸோ வெயிட் இஸ் ஓவர்னு சொல்லி அந்த போட்டில் தட்டு மாதிரி உளுந்து கமுந்து ஏறி சேஃபாக உட்காந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே பாருங்கள். அது கலங்கவும் கொலை நடுங்கவும் வைப்பது எப்படி அப்படின்னு இருந்துச்சு அந்த டிரைவரை நான் ஓட்டினது. அண்ணன் பேர் மகாராஜாவா.
சீரியஸான போட் ட்ரிப் போனதுக்கப்புறமா ஃப்ளவர் ஷோக்கு வந்திருந்தோம். கொஞ்சம் காம் டவுன் ஆகும் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு. இந்த ஃப்ளவர் ஷோக்கு டிக்கெட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது முன்னாடியே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே வந்துட்டு உண்மையிலேயே ஊட்டி ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரிலாம் ஃப்ளவர்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாமே. ஸோ ஆல்ரெடி நம்ம பிளானிங்கே ஃபோட்டோ கிளிக்கிங்ஸ் தான். ஸோ அங்கங்கே வந்து இப்படி ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தா ஓடுவோமா, அங்கங்கே நின்று போஸ் கொடுறா அப்படின்னா என்ன மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் மாதிரி ஆர்ச் மாதிரி எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃப்ளவர் பாட் தொங்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ்க்கெலாம் உண்மையாக சூப்பரான ஒரு பிளேஸ் அது. ஸோ ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு வரும்போதே டீ ஸ்நாக்ஸு எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து அதுக்கப்புறம் ஒரு பசிக்கும் இல்லையா, டின்னர் டைம், அந்த டின்னர் பசி. ஸோ ஒரு மலையாள ஹோட்டலுக்கு போய் உட்காந்துருந்தோம். அவங்க பேசுறது எங்களுக்கு புரியல, நாங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியல. புரிஞ்ச ஒரே விஷயம் இந்த மீன் பொரிச்சது. ஸோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஃப்ரைட் ரைஸ். நான் எப்போவும் எங்கே போனாலும் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ அது கூட இந்த மீன் பொரிச்சது வச்சு சாப்பிடும்போது அடிப்பொலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பரோட்டா, பீஃப் கறி அங்கே எப்போவுமே ஃபேமஸ். ஸோ அதுவும் எல்லோரும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ டின்னர் டைம் இப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணி நாங்கள் தான் போனோமா அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருக்கோம். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலி கூப்பிட்டு ஒரு சிங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பேருக்கு இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷனில் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பே அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்தது எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் தெரியுது. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட பெரிய ஃபேமிலி கூட எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ ஃபேமிலி ட்ரிப் போகிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ட்ராவல் விளாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய். மனசை நான் நினைப்பேன் ரொம்ப ஆசையா உனக்கே என்ன